Hi friends, welcome to Tamil Flavors. இன்னைக்கு நம்ம இனிப்பு மாங்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பாத்துறலாம். 2 கிளிமுக்கு மாங்காய் எடுத்துக்கிறேன். இந்த மாங்காய் தோல் சீவி மேல உள்ள தோலை மட்டும் சீவி வச்சிருக்கேன். இனி இதை கட் பண்ணி எடுத்துக்க போறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், நான் சாதா எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்க நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகாய், ஒரு கருவேப்பிலை கீத்தை உதுத்து வச்சிருக்கேன். காயம், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், 200 கிராம் வெல்லம், தண்ணி. அது வெல்லத்தை கரைச்சி எடுக்கிறதுக்காக நான் தண்ணி எடுத்திருக்கேன். வெல்லத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கரைச்சி எடுக்கும் போது அதுல லைட்டா மண்ணு படிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதனால வெல்லத்தை இப்படியே சேர்க்க கூடாது. மாங்கால லைட்டா தண்ணியில போட்டு அதை சூடு பண்ணி கரைச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த இனிப்பு மாங்காவை நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இந்த கடாயில இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்க போறோம். அதுக்கு நான் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா 1 கப் தண்ணி, அந்த தண்ணியை இதுல சேர்த்துக்க போறேன். நான் இந்த வெல்லத்தை நல்லா தள்ளி வச்சிருக்கேன். சின்ன சின்ன பீஸா பெரிய உருண்டையா கிடைக்கும் கடையில, அதை நான் சின்ன சின்னதா தள்ளி வச்சிருக்கேன். இப்ப இதுல சேர்த்துக்க போறேன். இப்ப இதுல இந்த வெல்லத்தை சேர்த்தாச்சு. நம்ம வெல்ல பாகு எடுக்க போறது கிடையாது. ஸ்பூனை விட்டு லைட்டா கிண்டி விட்டுக்கங்க. இந்த வெல்லம் கரைஞ்சு வரணும் நமக்கு, அவ்வளவுதான். நீங்க பாகெல்லாம் எடுக்க தேவையில்ல. இது கரைச்சி நம்ம வடிகட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இதுல இருக்கிற மண்ணு போல உள்ள பொருட்கள் எல்லாமே மண்டி எல்லாமே கரைஞ்சி வந்துரும். அந்த தனியா வடிகட்டில வந்துரும். அதுக்காக தான் இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி வச்சுக்க போறோம். இப்போ எல்லாமே நம்மளுக்கு கரைஞ்சிருச்சு. இந்த 2-3 சின்ன சின்ன கட்டி எல்லாம் அப்படியே நசுக்கி விட்டுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதை ஸ்டவ் இப்ப நான் ஆஃப் பண்ணிக்க போறேன். இது ஆறட்டும். இதுல பாருங்க எவ்வளவு மண்டி இருக்குன்னு, எவ்வளவு மண்ணு போல பொருள் இருக்கு பாத்தீங்களா. அந்த இதெல்லாம் இதுல அரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நமக்கு வெல்லம் எந்த அழுக்குமே இல்லாம கிடைச்சிரும். கடாய் சூடாயிருச்சு. இதுல நான் எடுத்து வச்சிருக்கிற 3 ஸ்பூன் எண்ணெய், இந்த 3 ஸ்பூன் எண்ணெயை இதுல கடாயில சேர்த்துக்க போறேன். நீங்க நல்லெண்ணெய் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்லெண்ணெயை எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில பண்ணீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு தான் சொல்லணும். நான் சாதா எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப நம்ம இதுல எடுத்து வச்சிருக்க கடுகு, ஒரு அரை ஸ்பூன் கடுகை இதுல சேர்க்க போறோம். கடுகு இப்ப பொட்டிருச்சு. கடுகு பொட்டின உடனே இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்க 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் காயம் சேர்த்து, காயத்தையும் இந்த எண்ணெய் கூட நல்லா லைட்டா ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சிருந்தோம் இல்லையா மாங்காய், இந்த மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சுக்கணும். நான் தோல் நீக்கி வெட்டி வச்சிருக்கேன். தோல் இருந்தா மாங்காய் கொஞ்சம் ரொம்ப வேகாது, அந்த தோல் எல்லாம் கடிபடும். மாங்காய் நல்லா குழஞ்சி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு மாங்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல மாங்காவை சேர்த்துக்க போறோம். வெட்டி வச்சிருக்கிற மாங்காவை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. தாளிச்சிருக்கோம் இல்லையா காயம், கடுகு எல்லாத்துக்கூடையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு, இது இனிப்பு மாங்காங்கிறதுனால இதுல உப்பு சேர்க்க கூடாதுன்னு நினைக்க கூடாது. கொஞ்சமா உப்பு காட்டல, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு போட்டாதான் மாங்காய் உங்களுக்கு நல்லா சீக்கிரமா அது வதங்கி வரும். நான் தேவையான பொருட்கள் சொல்லும் போது உப்பும் இந்த தண்ணியும் சொல்லல. இந்த மாங்காய் வேகிறதுக்கு இந்த மாதிரி கப்ல ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கணும். அரை கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாங்காவை நீங்க வேக விடணும். இப்ப சேர்த்திருக்கிற தண்ணி நல்லா வத்தி வரணும். நம்மளுக்கு இந்த தண்ணி வத்தின ஸ்டேஜ்ல நம்மளுக்கு மாங்காய் நல்லாவே வெந்து வந்திருக்கும். இப்ப இந்த மாங்காய் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். சிம்ல வச்சு வேக விடுங்க. பாருங்க, நம்ம ஊத்தி இருந்த தண்ணி இவ்வளவு அழகா வத்தி நம்மளோட மாங்காய் நல்லா வெந்திருக்கு. பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு அழகா வெந்து நல்லா மசிஞ்சிருக்கு. பாருங்க, ஒவ்வொரு மாங்காவும் இந்த ஓரத்துல இருக்க மாங்காவை பாருங்க நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அரை ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போறோம். காரம் ரொம்ப தேவை கிடையாது. இது இனிப்பு மாங்காங்கிறதுனால கொஞ்சமா காரமும் உப்பு எல்லா டேஸ்டும் கலந்து இருந்தாதான் அந்த மாங்காய், இனிப்பு மாங்காய் பச்சடி ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே ட்ரையா அதுலயே போட்டு கிண்டணும். ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் அதுலயே சேர்த்து
கிண்டணும். இப்போ நம்மளுக்கு இந்த மாங்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இப்ப நம்ம கரைச்சு வச்சிருக்கிற வெல்லத்தை அந்த வெந்துருச்சு இல்லையா மாங்காய், இந்த மாங்காய் கூட நம்ம வந்து சேர்த்துக்க போறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போறோம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். ரெண்டு மாங்காய்க்கு ஒரு 150 கிராம் 200 கிராம் வெல்லம் கண்டிப்பா தேவை. இப்ப இந்த வெல்லமும் நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிச்சு நல்லா வத்தின உடனே இதை வந்து நம்ம ரொம்ப வத்தணும்னு கிடையாது, கொஞ்சம் கொதிச்சு வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் போதும். ஒரு 10 நிமிஷத்துல அந்த சைடெல்லாம் நல்லா பபிள்ஸ் வந்து அது கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பிச்ச உடனே இதை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க லைட்டா உப்பு காரம் எல்லாமே சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எல்லாமே கடைசியா வேணும்னா கூட கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்ப இனிப்பு பத்தல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சமா வெல்லம் கூட கரைச்சி இது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தல எது பத்தலையோ நீங்க வந்து அதை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த சூட்லயே நல்லா அது வந்து நல்லா எல்லாத்துக்கூடயும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ நம்மளோட இனிப்பு மாங்காய் ரொம்பவே அழகா ரெடியாகி நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி மாங்காய் சின்ன சின்ன துண்டு துண்டா கூட எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா மாங்காவை இந்த தோல் எடுத்து சீவிட்டு தோல் நீக்கிட்டு குக்கர்ல போட்டு மாங்காய் நல்லா வெந்து குழஞ்ச பிறகு அதுல வெள்ளைப்பாக சேர்த்து கொதிக்க வச்சுட்டு தனியா தாளிச்சு கூட இதுல ஊத்திக்கலாம் நீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான இனிப்பு மாங்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்பவுமே சாப்பிடலாம் போல இருக்கு, அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.